என் பெயர் ஈஸ்வர். கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம்தான் எனக்கு சொந்த ஊர். இன்ஜினியரிங் முடித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்த என்னை என் அண்ணன் கதிர்தான் சென்னைக்கு அழைத்து வந்தான். இப்போது பெருங்குடியில் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறேன். அண்ணன் ஸ்டேட் பேங்கில் அதிகாரியாக இருக்கிறான். அண்ணன் வீட்டில்தான் நான் தங்கியிருக்கிறேன். அண்ணனுக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. என் அண்ணி பெயர் ரேகா. மிகவும் அமைதியானவள், லட்சணமானவள். என்னிடம் எப்போதும் அன்பாகவே நடப்பாள். அன்று காலை நான் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தேன். என் ஷூக்களுக்கு பாலிஷ் போட்டுக் கொண்டிருந்த போது அண்ணன் கதிர் உள்ளிருந்து வந்தான். என்ன ஈஸ்வர், கிளம்பியாச்சா என்று புன்னகையுடன் கேட்டான். ஆமா அண்ணா, இதோ கிளம்பிட்டேன். உனக்கும் ஷூ பாலிஷ் போட்டு வச்சிருக்கேன் என்று அவன் ஷூமே நீட்டினேன். நீ ஏண்டா இதெல்லாம் பண்ற? நானே பண்ணிருப்பேன்ல என்று பாசமாக கடிந்து கொண்டான். சிறிது நேரம் ஊர் கதைகளை பேசிவிட்டு, ஈஸ்வர் நைட்டு வர லேட்டாகும். நீ சீக்கிரம் வந்துடு என்று சொல்லிவிட்டு அண்ணன் கிளம்பினான். அண்ணன் சென்ற சிறிது நேரத்தில் அண்ணி ரேகா அறைக்குள் இருந்து வந்தாள். தோளில் தவளுடன் இருந்த அவள், ஈஸ்வர், டிபன் டேபிள்ல இருக்கு, நான் குளிக்க போறேன். நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோ என்று கூறிவிட்டு சென்றாள். அவளது அந்த நடை, அந்த சூழல் என் மனதிற்குள் ஏதோ ஒரு சலனத்தை தந்தது. நான் என் அறைக்கு சென்று சட்டையை அயன் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது அண்ணி உள்ளே வந்தாள். ஈஸ்வர், இந்த ரூம்ல தான் முன்னாடி என் துணிகள் இருக்கும். மேல அந்த பேக்கில இருந்து உன்னை எடுக்கணும் என்று சொல்லிவிட்டு மேலிருந்த பரன் மீது ஏறினாள். திடீரென கால் தடுமாற அன்னை நிலை குலைந்து கீழே விழுந்தாள். நான் பதறிப்போய் அவளை தாங்கி பிடித்தேன். அந்த நெருக்கத்தில் அவளது ஆடைகள் சற்று விலகியிருந்தன. அந்த நொடி என் அறிவை உணர்ச்சிகள் வென்றன. வாலிபத்தின் ஏக்கமா அல்லது திடீர் ஈர்ப்பா என்று தெரியவில்லை. நான் அறியாமல் அவள் இதழ்களில் என் இதழ்களை பதித்தேன். அண்ணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். 3 வினாடிகள். அந்த 3 வினாடிகளுக்குப் பிறகு என் மூளை விழுத்துக் கொண்டது. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று பதறிப்போய் அவளை விட்டு விலகி ஹாலுக்கு ஓடி வந்தேன். இதயம் படபடவென அடித்து கொண்டது. நான் சோபாவில் அமர்ந்து உடல் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் அண்ணனின் மனைவி எனக்கு தாய் போன்றவள். அவளிடம் இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்துவிட்டேனே என்று என் மனசாட்சி என்னை குத்தி கிழித்தது. சிறிது நேரத்தில் அண்ணி ரேகா குளித்து முடித்துவிட்டு ஹாலுக்குள் வந்தாள். நான் தலையை குனிந்தபடி, சாரி அண்ணி, தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று அழும் குரலில் சொன்னேன். அவள் என் எதிரே இருந்த சோபாவில் அமைதியாக அமர்ந்தாள். ஏன் ஈஸ்வர் அப்படி பண்ணின என்று மென்மையான குரலில் கேட்டாள். எனக்கு தெரியல அண்ணி, ஏதோ ஒரு வேகத்தில புத்தி தடுமாறி பண்ணிட்டேன். இனிமே இப்படி நடக்காது, சத்தியமா ஒரு செகண்ட் கூட உங்களை நான் தப்பா நினைச்சது இல்லை என்று நான் கதறினேன். அண்ணி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். உன் வயசு அப்படி ஈஸ்வர், அண்ணன் பொண்டாட்டின் என்ற நினைப்பு கூட இல்லாமல் ஆசைப்பட சொல்லுது உன் வயசு. சரி, இதை இத்தோட வெற்றுவோம். ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு. அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் என்றாள். ஒரு சிநேகமான பொன்னகையுடன் அவள் என்னை மன்னித்தது எனக்கு பெரிய நிம்மதியை தந்தது. ஆனால் அதன் பிறகு 1 மாதம் நான் அவளது முகத்தை பார்ப்பதை தவிர்த்தேன். அலுவலகத்தில் வேலைப்பாடு அதிகமாக இருந்ததால் அந்த சம்பவம் என் நினைவிலிருந்து மங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு எனக்கு ஈவினிங் ஷிப்ட் முடிந்துவர இரவு 11 மணி ஆகிவிட்டது. அண்ணிதான் கதவை திறந்தாள். அண்ணன் தூங்கிவிட்டதாக சொன்னாள். நான் சாப்பிட அமர்ந்தபோது அண்ணி என் அருகில் வந்து அமர்ந்தாள். ஈஸ்வர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கினாள். சொல்லுங்க அண்ணி என்றேன். அவள் என் கண்களை நேரடியாக பார்த்து, அன்னைக்கு பாத்ரூம் வாசல்ல தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்ன இல்லையா, இனிமே நீ தெரிஞ்சே பண்ணலாம். அண்ணி ஒன்னும் சொல்ல மாட்டேன் என்று ஒருவித போதையான குரலில் சொன்னான். சாப்பிட்டு கொண்டிருந்த சாதம் என் தட்டிலேயே சிந்தியது. அண்ணி, என்ன பேசுறீங்க என்று நான் அதிர்ச்சியில் எழுந்தேன். ஆமா ஈஸ்வர், அன்னைக்கு நீ பண்ணதுல இருந்து என் மனசு மாறிருச்சு.
உன் அண்ணனால என்னை சந்தோஷமா வச்சிருக்க முடியல. எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல. நாம 2 பேரும் நமக்குள்ளேயே இதை பாதுகாப்பா வச்சுக்கலாம் என்று அவள் என் கையை பற்றினாள். அண்ணி அப்படி பேசியது எனக்கு பேரடியாக இருந்தது. போதும் அண்ணி, நிறுத்துங்க. இது தப்பு. என் அண்ணனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. அவர் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கார் தெரியுமா என்று நான் சீற்றத்துடன் சொன்னேன். என் மறுப்பை கேட்டதும் ரேகா அண்ணியின் முகம் சட்டென வாடி போனது. நீ உன் அண்ணனுக்காக பார்க்கிற, ஆனா அவர் என்னை சந்தோஷமா வச்சிருக்கல. ஈஸ்வர், எவ்வளவு ஆசையோடு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? அன்னைக்கு நீ பண்ணதுக்கு பிறகுதான் என் உணர்ச்சிகளை என்னால அடக்க முடியல. நானும் மனுஷதானே என்று வருத்தத்தோடு கேட்டாள். அவள் தரப்பில் இருந்த நியாயம் எனக்கு புரிந்தாலும் அது தவறான வழி என்று என் மனம் தடுத்தது. சாரி அண்ணி, என்னால முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்றேன். ஆனால் அண்ணி விடுவதாக இல்லை. உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு என்று அன்று இரவு சவாலாக சொல்லிவிட்டு சென்றாள். அடுத்த சில நாட்கள் என் வாழ்க்கை நரகமானது. அண்ணன் அலுவலகம் சென்ற பிறகு அண்ணி என் அறைக்குள் வருவாள். நான் தூங்கிக் கொண்டிருக்கும்போது என் அருகில் அமர்ந்து குறும்பு செய்வாள். பேசிக்கொண்டிருக்கும் போதே திடீரென அணைத்து முத்தம் கொடுப்பாள். அண்ணன் வீட்டில் இருக்கும்போது கூட அவருக்கு புரியாதபடி இரட்டை அர்த்தத்தில் பேசி என்னை சன்னடப்படுத்துவாள். அவளது அழகை காட்டி என்னை சீண்டுவதும் நான் தவிக்கும் போது ரசிப்பதுமாக இருந்தாள். நானும் ஒரு ஆண்மகன் தானே, எத்தனை நாட்கள்தான் என் ஆசைகளை கட்டுப்படுத்துவது? அன்னையின் தொடர்ச்சியான சீண்டல்கள் என் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல உடைக்கத் தொடங்கின. ஒரு கட்டத்தில் சரி, அவளுடைய விருப்பப்படியே நடந்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நான் தள்ளப்பட்டேன். அவள் விரித்த வலையில் நான் எப்படி விழுந்தேன், எங்களுக்குள் அந்த நெருக்கம் எப்படி தொடங்கியது என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நாட்கள் செல்லச் செல்ல ரேகா அண்ணியின் பிடிவாதம் கூடியதே தவிர குறையவில்லை. தினமும் காலையில் அண்ணன் கதிர் வேலைக்கு சென்றதும் அவள் என் அறைக்கு வருவதை வழக்கமாக்கிக் கொண்டாள். ஈஸ்வர், எத்தனை நாளைக்குதான் இப்படி வைராக்கியமாய் இருப்பா? உன் மனசுக்கும் ஆசை இருக்கும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி என் அருகே அமர்வாள். அவள் உபயோகிக்கும் அந்த லக்ஸோப் வாசனை என் மூளையை ஒருவித மயக்கத்தில் ஆழ்த்தோம். அன்று ஒரு மழை நாள். அண்ணன் வெளியூர் சென்றிருந்தார். வீட்டில் நானும் அன்னையும் மட்டுமே. நான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போது அன்னை குளித்துவிட்டு ஈரத்தலையுடன் வெளியே வந்தாள். அவள் கட்டியிருந்த மெல்லிய புடவை அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. அவள் நேராக வந்து என் மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டாள். இன்னைக்காவது என் ஆசையை நிறைவேற்ற மாட்டியா என்று அவள் கண்கள் கெஞ்சின. இத்தனை நாட்களாக நான் கட்டி வைத்திருந்த ஆணை இன்று உடைந்தது. அண்ணி, இது தப்புன்னு தெரிஞ்சும் என் மனசு உங்களை விரும்புதே என்று நான் சொல்ல அவள் என் வாயை தன் கைகளால் மூடினாள். யாரும் இல்லாத போதே இதில் என்ன தப்பு ஈஸ்வர்? இது நமக்குள் இருக்கும் ரகசியம் என்று அவள் சொல்ல நான் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டேன். அன்று இரவு அந்த வீட்டின் மோனம் கலைந்தது. அண்ணியின் நீண்ட கால இயக்கமும் என் இளமையின் துடிப்பும் ஒன்றாக இணைந்தன. ஒருவருக்கொருவர் துணையாக அந்த மழையின் குளிரில் ஒரு புதிய உலகத்தை படைத்தோம். அண்ணன் மீது இருந்த பயம் மறைந்து அவளது அன்பும் அரவணைப்பும் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க முடிவு செய்தோம். வெளியுலகுக்கு அண்ணி தம்பியாகவும் 4 சுவர்களுக்குள் ஒரு ரகசிய காதலர்களாகவும் வாழத் தொடங்கினோம். இது சரியா தவறா என்ற கேள்விக்கு அப்பால் அந்த நிமிடம் எங்கள் இருவருக்கும் அது நிம்மதியே கொடுத்தது.